ஸ்கூலில் படித்த மெத்தட் காலேஜில் யூஸ் ஆகலையா? இது உங்கள் தப்பு இல்லை, உங்கள் பிரெயினுக்கு அப்கிரேட் தேவைப்படுது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், சிஜி, கோடிங், விதவிதமான சப்ஜெக்ட்ஸ் உங்கள் பிரெயின் சிபியூ ஓவர்லோட் ஆகுதான். ஸோ இது எல்லாத்துக்குமே சிம்பிளாக ஒரு 4 ஸ்டடி ஹேக்ஸ் டெக்னிக்ஸ் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இது டாப்பர்ஸ்க்கான வீடியோவில் ட்ரை பண்ணுறோம், ஸ்டக் ஆகுது அப்படின்னு தோன்ற எல்லாருக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேஸில் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மூவிஸ் ரிலேட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். பிகில், மாஸ்டர், ஜெயிலர், விக்ரம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிகில் ஒரு சீன் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம விஜய் தான் டீமை ட்ரைனிங் பண்ணும்போது 25 minute drill and 5 minute break அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வெறும் மூவி சீன் மட்டும் இல்லை, இதில் ஒரு சயின்ஸும் இருக்குது. எஸ், இந்த சயின்ஸ் தான் பொமோடோரோ டெக்னிக்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட பிரெயின் ஃபுல் ஃபோக்கஸ் விண்டோவே 25 minutes தான். ஸோ அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி க்ராஷ் ஆகும். பட் நம்மளாம் என்ன பண்ணுறோம்? 3 மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்னு உட்காரோம், இடையிலேயே நம்மளோட ஃபோக்கஸ் போயிடுது. தென் 30 minutes ஸ்க்ரோல் பண்ணுறோம் ஃபோனை. அதுக்கப்புறம் சொல்கிறோம், ஐயோ படிக்க முடியல ப்ரோ, என்ன பண்ணுறது ப்ரோ? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. How to use this in real life? ஸோ ஃபோனை சைலண்ட் மோடில் போட்டுருவாங்க, டைமர் 25 minutes வச்சுக்கோங்க, ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிங்க. டைமர் முடிஞ்சோடனே ஒரு 5 minute ஸ்ட்ரெச், வாட்டர் பிரேக், ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு தென் திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு 4 rounds பண்ணாலே நீங்கள் எஃபிஷியண்ட்டாக படிக்க முடியும். 6 hours ஒரே ஸ்ட்ரெச்சிலேருந்து படிக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த பிகில் மூவிலேருந்து நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறத விட ஃபோக்கஸ்டு ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் மாஸ்டர் மூவிக்கு போகலாம். மாஸ்டர் மூவியில் எல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது எனிமி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிச்சு ஏதாச்சும் சொல்லுவான். பட் விஜய் என்ன ரொம்ப சிம்பிளாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ஒரு டைலாக், ஒரு பஞ்ச், கேம் ஓவர். இதே தான் நம்ம ஸ்டடீஸில் யூஸ் பண்ண போகிறோம். இது பேர் தான் ஃபெய்ன்மேன் டெக்னிக். ஸோ ஃபெய்ன்மேன் டெக்னிக்னால் ஒரு விஷயத்தை உங்களால் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங்கை எடுத்துக்கலாம். ஸோ புக்கில் ஒரு லூப் அப்படிங்கிறதோட டெஃபினேஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இட் எக்ஸிக்யூட்ஸ் அ பிளாக் ஆஃப் கோட்ஸ் ரிப்பீட்டட்லி. பட் இதை நீங்கள் எப்படி ஒரு பிகினருக்கு சொல்லலாம்? நீங்கள் மாஸ்டர் வெர்ஷனில் ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யணும்னா நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட போய் இது முடிகிற வரை, இது போதும் வரை, இதை வந்து ரன் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்டாக்ஸ் எழுதலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ரொம்ப பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா அர்த்தம். இது உங்களுக்கு மறக்கவும் செய்யாது. இது ஒரு சூப்பர் டெக்னிக் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு. ஸோ மாஸ்டர் மூவிலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிட்டோம்? ஃபெய்ன்மேன் டெக்னிக். ஸோ இதுக்கு நீங்கள் காம்ப்ளெக்ஸாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், படிக்க வேணாம், சிம்பிளாக படித்தா போதும் தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் விக்ரம் மூவிக்கு போகலாம். விக்ரமில் கமல் சார் ப்ரீ பிளான் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே எக்ஸிக்யூஷன் பண்ணுவார், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடலாம். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன கான்செப்ட், சயின்டிஃபிக் கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா ஃபர்கட்டிங் கர்வ். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுலாம் மறக்குது அப்படின்னா அது உங்கள் தப்புலாம் இல்லை. ஸோ பிரெயின் டிஃபால்ட்டாக அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணால் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். Day 1 படிக்கிறீங்க, Day 3, Day 7, Day 14 திரும்ப திரும்ப படிக்கணும். லைக் ஹவு டு யூஸ் இன் ரியல் லைஃப்னால் படிக்கிறத அடுத்த நாள் ஒரு 10 minutes திரும்பி பார்க்கணும். Day 3 ஒரு 7 minutes, Day 7 ஒரு 3 minutes, Day 14 சும்மா ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா போதும், உங்கள் பிரெயினில் அது நல்லா லாக் ஆகிடும். ஸோ அப்புறம் என்ன, எக்ஸாமுக்கு முதல் நாள் நைட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி தூக்கிப்பட்டால் போதும், எந்திரன் படத்தில் வர ரோபோ மாதிரி நம்ம வந்து சூப்பராக எக்ஸாம் எழுதிடலாம். ஸோ அதுக்கப்புறம்லாம் நம்ம இப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப கஷ்டம் ப்ரோ கொஷின்னு அப்படிலாம் சொல்லவே தேவையில்லை, சூப்பராக எழுதிடலாம். ஸோ இந்த மூவி விக்ரம் மூவிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ப்ரீ பிளானிங் மஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஜெயிலர் மூவி. ஜெயிலர் மூவியில் ரஜினி சார் ஒரு சிங்கிள் ஹீரோ கிடையாது, டீம் கோஆர்டினேஷன் தான் அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே தான் இங்கே படிப்புலையும். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிற டெக்னிக் பேர் டெஸ்டிங் எஃபெக்ட். ஸோ இங்கே வந்து ரீரீடிங் அப்படிங்கிறது பேசிவ் தான், ரீகால் தான் இங்கே ஆக்டிவ். இதை நம்ம எப்படி ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கேங் ஃபார்ம்லாம். ஸோ 2 to 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஆரம்பிச்சுக்கோங்க. டெய்லி ஒரு கொஷின், ஆளுக்கு ஒரு குவிஸ் மாதிரி கேட்டுக்கலாம். ஸோ ஃப்ரைடே ஸ்பெஷல் ஆஃபராக நோ புக்ஸ் நோ நோட்ஸ் யாரும் பார்க்காம பிரெயின் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும். லாஸ்ட் டைம் ப்ரெஷர், லாஸ்ட் மினிட் ப்ரெஷர் அது எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் இந்த மெத்தடில் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. கேங் ஃபார்ம் பண்ணி
கதை பேசிட்டு குரூப் சேட்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு எக்ஸெப்ஷனாக வச்சுக்கலாம். ஸோ ஜெயிலர் மூவிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், வென் யூ ஆர் போர்டு சம்திங்னா கேங்கை சேர்ந்து படித்தா செம்ம ஆக்டிவாக அது உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் மாறும். 4 டெக்னிக்ஸும் முடிச்சாச்சு. லெட்ஸ் கெட் இன்டு த கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சம்மரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிகில் பார்த்தோமா, பிகிலில் பொமோடோரோ டெக்னிக் ஃபோக்கஸை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட்டு மாஸ்டரில் ஃபைன்மேன் டெக்னிக் விச் இஸ் டு சிம்பிளிஃபை லேர்னிங் பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட்டு விக்ரம் பார்த்தோம். விக்ரமில் ஃபர்கட்டிங் கர்வ் பற்றி பார்த்தோம் விச் இஸ் ஸ்பேஸ்ட் ரெபிடேஷன். ஃபைனலாக ஜெயிலர் மூவியில் பார்த்தோம் விச் இஸ் கேங் ஃபார்முலா பற்றி பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது தான் பிரெயின் ஃபார்முலா. ஸோ இந்த எல்லா டெக்னிக்ஸும் ஒரேடியாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படிலாம் கிடையாது. 1 டெக்னிக் 1 வீக் யூஸ் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்பயர்ட் பை சினிமா. ஸோ இந்த டெக்னிக்ஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி வச்சிட்டேன். பட் இது நல்லா எங்கேஜாக எப்படி டெலிவர் பண்ணலாம் ஆடியன்ஸுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது தான் போன வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, லைக் இந்த பிகில் மாதிரி அப்படின்னு கம்பேரிசன்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மூலம் தான் இந்த ஐடியா வந்துச்சு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.